கேரளாவை தொடர்ந்து சென்னையிலும் தெருநாய் கடிக்கு ஆளாவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதன் தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். நாய் படாத பாடு என்பது போய் நாய் படுத்தும் பாடு என்ற நிலைமைக்கு வந்துவிட்டது. வெளியே நடமாடினால் கொரோனாவில் இருந்து கூட தப்பித்து விடலாம் போல இந்த தெருநாய்களின் கண்களில் இருந்து தப்ப முடியாத அளவு நாடே தெருநாய்களால் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. தினம் தினம் தெருநாய் கடிகளால் கேரளா உயிரிழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட கேரள மாநிலம் அரைக்கிணறு பகுதியில் வீட்டுக்கு வெளியே வந்த 12 வயது சிறுவனை தெருநாய் ஒன்று கடித்து குதறிய வீடியோ காண்போரை பதைபதைக்க வைத்தது. தெருநாய்களுக்கு உணவு வைப்பவர்களே அவை யாரையாவது கடித்தால் அதற்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் எச்சரித்துவிட்டது. இந்த தெருநாய்களுக்கு பயந்து பள்ளியில் படிக்கும் குழந்தைகளை ஒரு தந்தை துப்பாக்கியுடன் அழைத்து வந்த சம்பவமும் கேரளாவில் நிகழ்ந்துள்ளது. இந்த தொல்லைகள் எல்லாம் வெளி மாநிலங்களில் மட்டும்தான், தமிழ்நாட்டில் இல்லை என்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் வெளியிடப்பட்டுள்ள ஆய்வறிக்கை பேரிடியாய் இறங்கியுள்ளது. அது என்னவென்றால், தலைநகர் சென்னையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு 57,366 இருந்த தெருநாய்கள் எண்ணிக்கை அப்படியே 2 மடங்காக உயர்ந்து நடப்பாண்டில் 1,14,694 பல்கி பெருகி உள்ளது. தெருநாய்கள் மட்டுமல்ல, தெருநாய்களிடம் கடி வாங்குவோர் எண்ணிக்கையும் 2 மடங்காக அதிகரித்துள்ளது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் 4,527 இருந்த தெருநாய்க்கடி பாதிப்பு தற்போது 9,039 உயர்ந்துள்ளது. பகலில் கூட மக்கள் கூட்டத்திற்கு அஞ்சும் இந்த தெருநாய்கள் இரவில் யாரேனும் சிக்கிவிட்டால் அவ்வளவுதான், கும்பலாக சுற்றி வளைத்து ரத்த ருசி பார்த்து விடுகின்றன. இங்கேருந்து நான் 12 மணி 1 மணிக்கு கடையை கட்டி வீட்டு போவேன். நான் எல்லையே வர மாட்டேன். அது 12 மணி தான் கடையை கட்டி வீட்டு போவேன். அப்போது இந்த நாய்ங்க தொல்லை தாங்க முடியல என்னால். அதாவது இந்த டவுன் அளவுனா இந்த வீடு போகிற வரையும் ஒரே தொல்லை. நாங்கள் வரும்போது கல் எடுத்து கையில் எடுத்து வருவாங்க. கல் எடுத்து வந்து மல்ட்டிக்கிட்டே அடிச்சுட்டு தான் போகணும். நினைக்க முடியும். அதை அடிக்க முடியாது. நம்ம இது நம்ம கல்லை தூக்கி வச்சுட்டு வட்டிகிட்டே போகணும் தான் நினைக்க முடியும். இதில் இருந்து விடுபட தெருநாய்களுக்கு தடுப்பூசி மற்றும் குடும்ப கட்டுப்பாடு செய்யும் பணிகளை புளியந்தோப்பு, கண்ணம்மாப்பேட்டை, லாய்ட்ஸ் காலனி ஆகிய 3 இடங்களில் மாநகராட்சி செயல்படுத்தி வருகிறது. இதை 5 இடங்களாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இங்கு கடந்த ஆண்டு 14,554 நாய்களுக்கும் இந்த ஆண்டு 7,018 நாய்களுக்கும் கருத்தடை சிகிச்சை மற்றும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. உரிய கருத்தடை சிகிச்சை முறைகள் செய்யப்படாததே தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரிக்க காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம சொல்கிறோம்ல இந்த மாதிரி டாக்லாம் இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். அந்த பர்டிகுலராக அந்த இடத்துல மட்டும்தான் வந்து ஒரு இது மாதிரி பண்ணுறாங்க, சரி பண்ணிடுறாங்க. மீதி இருக்க ஏரியாவில் அப்படியே விட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதே இல்லை. நிறைய இடத்துல வந்து பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட இடத்துல பண்ணுறாங்க, ஓகேங்களா. சில இடத்துல பண்ணுறதில்ல. அப்படியே அது குட்டி போட்டு இனப்பெருக்கத்தை அதிகம் பண்ணிடுது. ஸோ இங்கே இருக்க ஒரு நாய் பக்கத்து தெருவில் போய் அங்கே ஒரு 2 குட்டி போட்டுருது, இங்கே ஒரு 2 குட்டி போட்டுருது. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் ஒரு ஆக்ஷன் எடுக்கும். அதிலும் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரியின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய ஆய்வில் சென்னையில் 30% நாய்களுக்கு மட்டுமே உரிய தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. சென்னையில் நடப்பாண்டில் இதுவரை ரேபிஸ் உயிரிழப்புகள் பதிவாகவில்லை என்றாலும் தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் ரேபிஸ் உறுதி செய்யப்பட்ட 38 பேரில் ஒருவர் கூட உயிர் பிழைக்கவில்லை என்பது அதிர்ச்சி தரும் தகவல். தெருநாய்களை அதிகரிக்க செய்துவிட்டு பிரச்சனைகளை எதிர்கொள்வதை விட உரிய முறையில் அவற்றை கட்டுப்படுத்தி தடுப்பூசிகள் செலுத்தி வரும் முன் காக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகி உள்ளது.